This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சமையல்? முருங்கைக்காய் பொரியல். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சு தாளித்து பண்ணுற முருங்கைக்காய். இது செமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து முருங்கைக்காய் நம்ம வேக வைக்கணும். கிணத்துல தண்ணி தேவையான அளவு வச்சு அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே முருங்கைக்காய் கட் பண்ணி அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு அப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயும் சீரகமும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பு வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க தனியாக. இல்லை நீங்கள் சாம்பார் எதாவது செய்யும் போது கூட இந்த கூட்டு செய்யலாம். அப்போ அந்த பருப்பை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாதி வெந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். நல்லா வெந்த உடனே ஒரு தட்டு வச்சு அதை வடிகட்டிடுங்க. தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. குத்தி பாருங்கள், கத்தி வச்சு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு தட்டு வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாயத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இந்த வேக வச்ச முருங்கைக்காவை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் சீரகம் அரைச்சது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த பருப்பு இருக்கு இல்லையா, வேக வச்ச பருப்பு, அதையும் வந்து சேர்த்துருங்க. அந்த வேக வச்ச பருப்பை கொஞ்சம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது 3யுமே சேர்த்து அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறினீங்கன்னா பார்க்குறங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. அப்படியே அந்த பருப்போடு அந்த முருங்கைக்காய் பார்க்கறதுக்கு தேங்காய்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு குழம்பு, சாம்பார், ரசத்துக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் அதை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த பருப்பெல்லாம் அப்படியே சேர்ந்தாக்கில் இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you for watching. Bye. Have a great day.